Why is Indian is so special of Tamil cinema or Indian cinema அப்படின்னு நம்ம எடுத்திருக்கும் பட்சத்தில் படத்துக்கு போவோம். என்ன பண்ணிடுவானுங்க? ஆல்ரெடி கலைஞர் டிவில அப்புறம் முரசன் ஒரு சேனல் இருக்கு. அந்த சேனல்ல இந்தியன் படத்தை கலர்ஸ் டிவிக்கு எப்படி ஒரு கேஜிஎஃப்ஓ முரசு டிவிக்கு இந்தியன் அப்படின்ற மாதிரி இருக்கும். சார் என்ன சார் மொக்க காமெடி போட்டுட்டு இருக்கா சார்? அவன் மொக்க காமெடி அடிக்கிறான். அதுக்கெல்லாம் நீ இவனை போட்டு அடிப்பியா? சார் இவன் காமெடி பண்றது காமெடியானே தெரியாம இப்ப சிரிக்கிறான் சார். இப்போ பார்த்தாலுமே அதே எக்ஸ்பீரியன்ஸ ஒரு சீனோ பாடலோ கொடுக்குறது அதுதான் இந்தியன். ஸோ அதனாலதான் இந்தியன் ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லிட்டு தேட்டருக்கு போய் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சா வாங்க பார்க்கலாம். இந்தியன் திஸ் ஜெனரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ். இந்தியன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஸ்கிரீன் பிளே ஒரு பேட்டர்ன் இருக்கும்போது அது ஒரு கைண்ட் ஆஃப் நான் லீனியர் செட்டப் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒரு பக்கம் இவரு இந்தியன் தாத்தா அவரோட கதை ஒரு பக்கம் போயிட்டு அப்புறம் சந்துரு அப்படின்ற ஒரு கேரக்டரோட ஒரு கதை ஒன்று போயிட்டு. நமஸ்காரம் அண்ணா. என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் நெத்திலேயே எழுதி ஒட்டிருக்கு. இந்த சைடு கொலைகளை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவதற்காக நெடுமுடி வேணும் அவர் ஒரு பக்கம் போயிட்டு இருப்பாரு. அந்த போட்டோ கொஞ்சம் காமிங்க பார்க்கலாம். அதுவே ஒரு மாதிரி புதுசா தான் இருந்துச்சு. அப்போ அதே மாதிரி ப்ராஸ்தெட்டிக் மேக்கப் அப்படின்லாம் சொல்லிட்டு எல்லாமே சரியா அமைந்த ஒரு ஸ்கிரிப்ட் தான் இந்தியன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ படத்துல கஷ்டமா பார்க்கும்போது அந்த டைட்டில் கார்டே நம்ம உட்கார வச்சிருவாங்க. அவ்வளவுதான் இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அந்த ஒரு மாதிரி லைட்டா சன்ஃபில் ஒன்று போனா அதுவே ஒரு மாதிரி நம்மள உட்கார வச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதுதான் இந்தியன். அப்படி இருக்கிற பட்சத்துல இதுல மிக மிக பெரிய பங்களிப்பு ரைட்டர் சுஜாதா அவங்களோட பங்களிப்புன்றது ரொம்ப அதிகம். நீ அப்ப இருந்த சங்கர் படத்துலாம் டைலாக்ஸ் அவ்வளவு முக்கியத்துவமா இருக்கும். அது முக்கிய காரணம் சுஜாதா. இப்போ சுஜாதா இல்லாத இந்தியன் டூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கேன். அப்படி இருக்கும் பட்சத்துல படம் ஒரு மாதிரி ஓப்பன் ஆகும் போதே ஒரு கொலையும் அதுதான் ஓப்பனே ஆகும் படம். அப்படி இருக்கும்போது அப்புறம் இந்த சைடு அது ஒரு பக்கா பேக்கேஜ் ஒரு மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. இந்திய தட்ட ஒரு பக்கம் போவாரு. இந்த சைடு இன்வெஸ்டிகேஷன் எப்படி கண்டுபிடிப்பாங்க அது ஒரு இன்ட்ரெஸ்ட். ஹியூமர் கமர்ஷியலா எல்லாருமே ஜனரஞ்சகமா உட்காருன்னு சொல்லிட்டு அதுக்கு சந்துரு கூட கவுண்டமணி அவரை வச்சு கவுண்டமணி எல்லாம் வச்சு ஒரு சரியான பேக்கேஜ் தான் இந்தியன் படம். அதுல ஹியூமரா ஒரு மாதிரி செம்மையா இருக்கும். ஏனுங்க பிஸ்டர் மூஞ்சில கோல் போடுறீங்க? அதுல முக்கியமான பேப்பர் இல்லையா? 10 புக்கு ஒரு புக்கு ஃப்ரீயா கையெழுத்து போடக்கூடாதா? எல்லாமே ஒரு மாதிரி ஒர்க் அவுட் ஆன ஒரு விஷயம். தேட்டர்ல எரக்டான சைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். அது நான் மட்டும் தான் எரக்டான. ஏன்னா தேட்டர்ல ரொம்ப கம்மி தான். ஏன்னா எங்க ஊர்ல 6 மணி ஈவினிங் 6 மணி ஷோக்கு தான் படமே போட்டுருந்தாங்க. ஸோ அதனால கொஞ்சம் கம்மி தான். இந்தியன் இருந்தால்தான் கொஞ்சம் கொஞ்சமா வீரியம் பெறும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையும் அதுல ரொம்ப தேட்டர் எரக்டான ஒரு சீன் அதுதான் இங்க ஷேர் பண்ணப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அந்த அக்கடா அந்த பாட்டு ஒரு ஃபர்ஸ்ட் பாடுறாங்க. அந்த பாட்டுனா என் நுழையவே மாட்டேங்குது. என்ன கன்றாரு பாடு தனியா பாடும்போது நுழையுது. இதுல நம்ம ஜனங்களுக்கு பேசும்போது நுழைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடுறாங்க. அது சவுண்டிங்கா செம்மையா இருந்துச்சு தேட்டர்ல கேட்கும். அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அது சிலதெல்லாம் அப்ப இருந்த ஒரு டெக்னாலஜியோட ஒரு விஎஃப்எக்ஸ் ஷாட் இருந்தால் அதெல்லாம் ஒரு மாதிரி பெருசா தெரியல. ஏன்னா அப்போ அது பெருசா இருக்கும். இப்போ நம்ம அது ஒரு பழைய சொல்ல ஒரு சூப்பரா இருந்துச்சு. ஆப்வியஸா எல்லா பாட்டுமே ஒரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸா சூப்பரா இருந்துச்சு. அது அக்கா ஒரு மாதிரி சூப்பரா இருந்துச்சு. பாம்பா அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே செம்மையா இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த டிராபிக் கான்ஸ்டபிள் சீன் ஒரு விஷயம் இருக்குல்ல. ஏய் ஹூ ஆர் யூ? இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடம்லாம் ஒரு மாதிரி செம்மையா இருந்துச்சு. By the way, who are you? Me? I'm an Indian. அப்புறம் ஹியூமர்லாம் எனக்கு பர்சனலா ரொம்ப பிடித்தது. இந்த ஹியூமர்லாம் கார் ரேசிங் இடத்துல ஒரு ஃபைட் இருக்கும். அந்த இடத்துல அந்த ஃபைட் சீன்ல அதுலயும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டருக்காக ஒரு விஷயம் வச்சிருப்பாரு. இவரு கவுண்டமணியும் இருப்பாரு. கவுண்டமணி போனோன்னே அங்க ஆடியன்ஸா செஞ்சுன்னு இருக்கும்போது அது பையன் இருப்பாரு. அது ஆக்சுவலா ரொம்ப தப்பு. அது இருந்தாலும் அது ஹியூமரா ஒரு மாதிரி நல்லாதான் இருந்துச்சானா ரொம்ப தப்பு. அது அரவிந்த் சாமி அங்க பாரு சார் பையன் கேட்க சார் அரவிந்த் சாமி அடுப்புல இருந்து சாமி வெளியே சார் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அந்த மாதிரி அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம்
பேர் என்ன சொன்னீங்க? அரவிந்த் சாமி. இவரு அடுப்புல வந்த சாமின்னு வைங்க, கரெக்டா இருக்கும். இன்டர்வல் பாயிண்ட் அதுவும் பயங்கரமான ஒரு இன்டர்வல். அந்த சேர் இப்படி தள்ளிட்டு முடியை இப்படி போட்டுட்டு வர்றதுலாம் சூப்பர். அதே மாதிரி எனக்கு வந்து பீரியாடிக் போர்ஷன் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதால ஒரு மாதிரி அதை வந்து ஒரு மாதிரி சூப்பரா ஒர்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பீரியாடிக் போர்ஷன் எல்லாமே சூப்பரா. அதே மாதிரி பீரியாடிக் போர்ஷன்ல வந்து எஸ்பெஷலா இந்தியனோட ஒரு ஸ்பெஷாலிட்டியே நான் தான் சொல்லுவேன். மியூசிக்கலா ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிருப்பாரு பீரியாடிக்கல் போர்ஷனுக்குலாம். அதெல்லாம் வந்து ரகுமான் தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அந்த இடமே ஒரு மாதிரி மியூசிக்கலா அந்த ஃப்ளூட்டு, அந்த அம்மி போர்ஷன், அந்த கப்பலேறி போயாச்சு சாங்கு செவ்வியான ஒரு மொமெண்ட். அந்த கப்பலேறி போயாச்சு அந்த மீது பாடும்போது அந்த பிஜிஎம்லாம் அல்டிமேட். இந்தியன் பிஜிஎம்லாம் அடிச்சுக்கவே முடியாது. பாடல்களும் சரி பிஜிஎமும் சரி சூப்பரா இருக்கும். அதுல வந்து இன்னொரு முக்கியமான ஒரு ஐகானிக் சீன் வந்து இந்த நேரு ரவியை வந்து இந்த டிவி ஸ்டேஷன்ல இது பண்ணிட்டு ஒரு சிங்கிள் ஷாட் டயலாக் இருக்கு, செம்மையா இருக்கும். லஞ்சம் வாங்கினாலும் கொடுத்தாலும் குத்துவேன் அப்படின்னு சொல்லுவார்ல. லஞ்சம் கொடுக்கலன்னு வேலையை தாமதம் பண்ணாலும் குத்துவேன். அதெல்லாம் சூப்பரா டயலாகா சூப்பரா இருக்கும். இந்தியன் உன்னோட ஒரு பயங்கரமான ஒரு விஷயமே என்ன கேட்டா டயலாக்ஸ் தான். சரி, அந்த அந்த போர்ஷன் டயலாக் எல்லாமே ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும். லஞ்சம் 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 அப்படின்ட்டு சரியான ஒரு பரப்புல இருந்து இறப்பு வரைக்கும், பிரசவாஸ்பத்திரியில இருந்து சுடுகாடு வரைக்கும் லஞ்சம் 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 எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது. அப்புறமா வந்து இன்னொரு சீன் ஒன்று இருக்கும். மனிஷா பேசுவாங்க. அது வந்து கமல் எப்படியாப்பட்ட ஒரு ஆக்டர்னு சொல்ல வேண்டியதில்லை. அந்த ஒரு சீன் போதும் அப்படின்றது சூப்பரா இருக்கும். எத்தனை வருஷமா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 30 வருஷமா தெரியும். எத்தனை வருஷமா தெரியும்? 2 வருஷம். குழந்தை தூக்கி வந்து முத்தம் மீச புத்தம் அழுவான். அது வந்து ஆக்சுவலா அந்த ஒரு விஷயம் நான் சொல்லி ஆகணும். அது வந்து அதுதான் ரைட்டரோட ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பெஷாலிட்டி. சூப்பரா இருக்கு. அந்த மாதிரிலாம் இப்பெல்லாம் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அது வந்து ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்லாம் வந்து கொஞ்சம் மீசெல்லாம் வச்சுலாம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் மீசை குறைஞ்சி போச்சு. அதனாலதான் மீசெல்லாம் எல்லாமே படத்தை முடிச்சுட்டு அந்த ஒரே ஒரு சீன்ல ஏன் மீசைன்றத எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். செம்மையா இருக்கு. அதெல்லாம் வந்து நீங்க அவங்க வலிக்கும்னு சொல்லிட்டு நான் மீசை சேனாதிபதி அவனே தயாராகிட்டான் அப்படின்னு சொல்லும் போது தயாராயிட்டான். அதெல்லாம் எப்படி யோசிக்க முடியும் பாரு அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். சூப்பரா இருக்கும். அதே மாதிரி அதோட ரொம்ப ரொம்ப பிடித்த சீன் கிளைமேக்ஸ் தான். அவர் இந்த வெளிநாட்டுல போயிட்டு போன்ல பேசுவார்ல, அப்போ அவர் பேசி முடிச்சோன்னா அவர் நடப்பாத ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகும். ஹலோ ஹலோ. ஏஆர் ரஹ்மான் ஏஆர் ரஹ்மான் அதிமுக நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன நீங்க இந்தியன் பார்த்தா ஒரு எக்ஸ்பீரியன்ஸா நீங்க பாத்தீங்க. இப்ப போய் ரீசெண்டா போய் பாருங்க. இப்ப இந்த பாடலாம் கேட்டு நீங்க இந்தியன் டூ நல்லா இருந்துச்சு, நானே ஒரு வீடியோ பண்ண ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஆனா அதுக்கிட்டலாம் நெருங்க முடியாது. அவரே சொல்லிட்டாரு, நீங்க 6க்கு அப்புறம் 7 தான், ஏஆர் ரஹ்மானுக்கு அப்புறம் எவன்டா அப்படின்னு சொல்லிட்டாரு. அது உண்மைதான். ஏன்னா அது வந்து டிசர்வ் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். சூப்பர் வேற ஸ்போர்ட்ஸ் சாங் எல்லாமே. ஸோ இதை பார்த்தோன்னே எனக்கு இன்னும் பயங்கர வெயிட்டிங் இந்தியன் இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச பெனிஃபிட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.